வணக்கம். ஸ்ரீயனம. ஆவணி மாதம் வரக்கூடிய வளர்பிறை துவாதசி திதியில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தும் ஸ்ரவண நட்சத்திரம்னு சொல்லலாம். திருவோணத்துக்கு மற்றொரு பேர் ஸ்ரவணம். ஸ்ரவண விரதம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ரவண விரதத்தை ஒருவர் உண்ணா நோன்பு இருந்து கடைபிடித்து வந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் அவர்கள் செய்த தவறுகள் ஆனது அவர்களை விட்டு விலகிவிடும் என்று நம்பலாம். நம்பிக்கை வைக்கலாம். ஐயோ, நான் இது வரைக்கும் இவ்வளோ தவறுகள் செஞ்சுருக்கனே, மன்னிப்பே கிடையாதான்னு நினச்சி வருந்துறவங்களுக்கு உண்டான ஒரு பாக்கியம் இதுவென்று சொன்னால், வளர்பிறை மாதம் வரக்கூடிய ஆவணி மாதத்தில் துவாதசி திருவோணம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள் நன்னாள் என்று சொல்லலாம் ஒருவருக்கு. அதே போல விஷ்ணு பகவானை வாசுதேவனாக வழிபடக்கூடிய மாதம் அதுவென்று சொல்லலாம். ஓம் வாசுதேவாய நம, ஓம் வாசுதேவாய நம, ஓம் வாசுதேவாய நம என்று துளசி இலையை கையிலே வைத்துக்கொண்டு துளசி தேவியை மனதார நினைத்து கொண்டு வாசுதேவ பகவானை சங்கல்பம் மனதில் வைத்துக்கொண்டு தான் செய்த தவறுகளெல்லாம் தன்னை விட்டு விலக வேண்டும், என்னை மன்னித்து உன் திருவடியில் ஏற்றுக்கொள்வாயாக எம்பெருமானே என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயமாக நன்மை நடக்கும். ஒரு அற்புதமான மாதம் ஆவணி மாதம். அது ஸ்ரவண விரதம். ஸ்ரவணா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு தீபம் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னா அந்த தீபத்துடைய ஒளி, அந்த ஜோதியுடைய ஒளியானது குறைவாக இருக்கும் பொழுது, ஜோதியுடைய ரூபம் குறைவாக இருக்கும் பொழுது அந்த ஸ்ரவணா அப்படிங்கிறது தூண்டுகோல் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்ரவணாவை வச்சு அதை தூண்டி விட்டால் ஜோதி பிரகாசமாக எரியும். அதுபோல் இந்த ஸ்ரவண விரதம் யார் ஒருவர் இருந்தாலும் தான் செய்த தவறுகள் தன்னை விட்டு விலகிவிடும். தனக்கு புண்ணியம் கிடைப்பதற்காக அந்த ஜோதியின் சுடரை தூண்டி விடுவது எப்படியோ அதுபோல பகவானை வாசுதேவராக நினைத்து கும்பிடும் பொழுது நம்முடைய தவறுகள் மன்னிக்கப்பட்டு புண்ணியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் விதமாக அன்றைய நாள் அமையும். அதனால் யாரும் மறக்க வேண்டாம் ஸ்ரவண விரதம். ஸ்ரீயனம.